Hi viewers, welcome to my channel. This is Antony Vijay. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா பைத்தான் ப்ரோக்ராமிங்ல டேட்டா டைப்ஸ் கான்செப்டை பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேட்டா டைப்ஸ்னால் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ டேட்டா டைப்ஸ்னால் டேட்டாஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. ஒவ்வொரு டேட்டா டைப்ஸுக்கும் வந்து சில கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது. கன்ஸ்ட்ரெயின்ஸ்னால் என்னென்னா கண்டிஷன்ஸ். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்டிஜர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஹோல் நம்பராக தான் இருக்கணும், அல்லது அது பாசிட்டிவ் நம்பர்ஸாக தான் இருக்கணும், நெகட்டிவ் நம்பர்ஸாக தான் இருக்கணும் அப்படின்னு ரூல்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களுக்கு வந்து பைச்சாம் ஐடி மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம C++ ப்ரோக்ராமிங்கில் ஒரு வேரியபிளை நம்ம வந்து டிக்ளேர் பண்ணுறோம், ஒரு வேரியபிளுக்கு வேல்யூ அசைன் பண்ணுறோன்னா நம்ம வந்து டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணுவோம். அது சியாக இருக்கட்டும், C++, ஜாவாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து ஒரு டேட்டா டைப்பை வந்து முன்னாடி போட்டுட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த வேரியபிளுக்கு வேல்யூ கொடுப்போம். பட் பைத்தானில் அந்த மாதிரி கிடையாது. டேரெக்டாக என்ன பண்ணலாம், A=50 அப்படின்னு கொடுத்துடலாம். A=15 கொடுத்துடலாம். செமிகோலன்லாம் இதுக்கு தேவை கிடையாது பைத்தானை பொறுத்த வரைக்கும். ஸோ இன் அதர் லாங்குவேஜஸில் வந்து ஒவ்வொரு லைனுக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், செமிகோலன்னு நம்ம வந்து எண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கொடுப்போம். பட் பைத்தானில் அதெல்லாம் தேவை கிடையாது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த வேரியபிள் ஏ என்ன டைப்பு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பைத்தானில் டைப்புன்னு சொல்கிற ஒரு ப்ரீடிஃபைன் மெத்தட் இருக்குது. அது மூலமாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ இன் சியில் பார்த்திங்கன்னா printfன்னு யூஸ் பண்ணுவாங்க. பட் பைத்தானில் வந்து printf கிடையாது, வெறும் print தான். ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, print டைப் ஆஃப் ஏன்னு கொடுத்தா போதும். ஸோ அந்த ஏன்னு சொல்கிற அந்த வேரியபிள் என்ன டைப்னு நம்மளுக்கு கண்டுபிடிச்சி கொடுத்துரும். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிளாஸ்ன்னு கொடுத்துட்டு இதில் பக்கத்தில் இன்ட்டுன்னு இருக்கும். ஸோ இன்ட் டேட்டா டைப்பில் இந்த ஏ இருக்குது. இதே இது நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் டெசிமல் வேல்யூஸை வச்சு பண்ணுறேன். 50.678 அப்படின்னு நான் கொடுக்குறேன்னா, இப்போ நம்ம வந்து இது என்ன டைப்பில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். இது ஃப்ளோட்டில் இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஒரு டிஃப்ரென்ஷியேஷன். ஸோ நம்ம வந்து என்ன வேல்யூஸ் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி அதுவே மாற்றிக்கும். அது ஃப்ளோட்டாக இருக்கா, இன்டிஜராக இருக்கா. அதே நேரத்தில் நான் இப்போ வந்து சிங்கிள் கோட்ஸ்லேயும் டபுள் கோட்ஸ்லேயும் ஒரு வேல்யூ கொடுத்தேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டபுள் கோட்ஸில் நான் விஜய் அப்படின்னு கொடுத்தேன்னா அது நம்மளுக்கு ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுக்கும். ஸோ இன்னும் பைத்தானில் நம்ம சிங்கிள் கோட்ஸ்லேயும் கொடுத்தாலும் டபுள் கோட்ஸில் கொடுத்தாலும் நம்மளுக்கு ஸ்ட்ரிங் தான் வரப்போகுது. ஸோ நான் இப்போ வந்து என்ன பண்ணுறேன், சிங்கிள் கோட்ஸில் நான் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். சிங்கிள் கோட்ஸில் நான் அதே மாதிரி விஜய் அப்படின்னு கொடுக்குறேன். அதுவும் நம்மளுக்கு ஸ்ட்ரிங்னு தான் வரப்போகுது. இன் C++, ஜாவாவை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் கோட்ஸுக்கு உள்ளே நம்ம வந்து கொடுத்தோன்னா அது கேரக்டர் அப்படின்னு எடுத்துக்குவோம். ஆனால் பைத்தானில் அப்படி கிடையாது. சிங்கிள் கோட்ஸும் டபுள் கோட்ஸும் ரெண்டுக்கும் ஒரே மீனிங் தான். அதுக்குள்ளே நம்ம எது மென்ஷன் பண்ணாலும், ஈவன் நம்ம ஒரு சிங்கிள் கேரக்டர், நம்ம விஜய்க்கு பதிலாக ஒரு சிங்கிள் கேரக்டர் கொடுத்தாலும் அது வந்து ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துக்கும். இங்கே வந்து கேரக்டர்னு சொல்கிற கான்செப்ட் கிடையாது. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு கன்ஸ்ட்ரெயின்ஸ் வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா டைப்ஸ்னால் வந்து ஹோல் நம்பர் இருக்கணும், பாசிட்டிவ் வேல்யூஸ் இருக்கணும், நெகட்டிவ் வேல்யூஸ் இருக்கணும். தென் ஃபார் ஃப்ளோட் பார்த்தீங்கன்னா டெசிமல் வேல்யூஸ் இருந்தால் தான் அது ஃப்ளோட்டு. தென் சிங்கிள் கோட்ஸாக டபுள் கோட்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து ஸ்ட்ரிங். இந்த மாதிரி ஒவ்வொரு டேட்டா டைப்ஸுக்கும் கன்ஸ்ட்ரெயின்ஸ் வச்சு என்ன பண்ணிடுறாங்க, அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பிரித்து வச்சிடுறாங்க. ஸோ இதுதான் வந்து டேட்டா டைப்ஸ் கான்செப்ட். இந்த டேட்டா டைப்ஸ் கான்செப்டில் நம்ம இந்த செஷனில் என்ன பார்க்க போகிறோம்னா, லிஸ்ட்டுன்னு சொல்கிற கான்செப்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ லிஸ்ட்டுன்னு சொல்கிறது வந்து என்னென்னா, இன் C++ல் நம்ம வந்து அரேன்னு ஒரு கான்செப்ட் படிச்சிருப்போம். அந்த கான்செப்டில் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரே மாதிரியான டேட்டாவை நம்ம என்ன பண்ணுவோம், ஒரே வேரியபிள்குள்ளே வைப்போம். ஆனால் பைத்தானில் வந்து லிஸ்ட்டுன்னு ஒரு கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன பண்ணுதுன்னா, எல்லா விதமான டேட்டாஸையும் நம்ம என்ன பண்ணலாம், அதுக்குள்ளே வச்சுக்கலாம். லிஸ்ட்டு மாதிரி தான் ஒரு வேரியபிள்குள்ளே நிறைய எலிமெண்ட்ஸு இருக்க போகுது. அதை நம்ம பார்க்கலாம் இப்போது. ஸோ இந்த லிஸ்ட்டை நம்ம வந்து எப்படி நம்ம வந்து டிஃபைன் பண்ணுறது, அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ், பைத்தானில் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் இருந்துச்சுன்னா அது நீங்கள் வந்து லிஸ்ட்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு இதுக்கும் ஒரு ப்ராக்கெட்ஸை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்ம வந்து இன்ட்டு ஃப்ளோட்டுக்கெலாம் வந்து ஒரு கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கிறது மாதிரி இதுலேயே வந்து 4 இம்பார்ட்டன்ட் டேட்டா டைப்ஸ் இருக்குது. அது என்னென்னா லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, டியூப்பிள், தென் செட்டு, டிக்ஷனரி. இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான டேட்டா டைப்ஸு. ஸோ இதிலலாம் பார்த்திங்கன்னா சில இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்கும். அது மூலமாக தான். ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ இந்த செஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு லிஸ்ட்டை நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம்.
ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு வேரியபிளை வந்து யூஸ் பண்ணுறேன். a ஈக்குவல் டு அப்படி யூஸ் பண்ணிவிட்டு தென் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ பைத்தானில் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து லிஸ்ட்டு. ஓகேவா? ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ லிஸ்ட்டு வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிள். அதில் நம்ம வந்து என்ன வேணாலும் மாடிஃபிகேஷன் பண்ணிட்டுருக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் வரக்கூடியதெல்லாம் வந்து அந்தளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்காது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம லிஸ்ட்டு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம பார்க்கலாம். இந்த லிஸ்ட்டுக்குள்ளே ஒரு வேல்யூஸை வைக்கிறதா இருந்துச்சுன்னா அது ஸ்ட்ரிங்காக இருந்துச்சுன்னா சிங்கிள் கோட்ஸ் டபுள் கோட்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அது வந்து நம்பர்ஸாக இருந்துச்சுன்னா டபுள் கோட்ஸை யூஸ் பண்ணாமல் பண்ணலாம். தென் டெசிமல் அந்த மாதிரி ஒரு மிக்சடான டேட்டா டைப்ஸை நம்ம இதுக்குள்ளே வச்சுக்கலாம். லெட் சி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணுறேன்னா ஃப்ரூட்ஸ் நேம் ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் நேம் வச்சுக்கிறேன். டபுள் கோட்ஸ்க்கு உள்ள நான் என்ன பண்ணுறேன் ஆப்பிள் வைக்கிறேன். தென் நெக்ஸ்ட் எலிமெண்ட் டைப் பண்ணோன்னா நம்ம என்ன பண்ணணும் இதில் கமா யூஸ் பண்ணணும். கமா யூஸ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் ஒரு நம்பர் கொடுக்குறேன் 1 2 3. தென் ஒரு டெசிமல் வேல்யூ வைக்கணுமா வைக்கலாம் 34.67. ஆனால் இதே மாதிரி அரேயில் வைக்க முடியாது. ஸோ C++ ஜாவாவில் யூஸ் பண்ணக்கூடிய அரேயில் இந்த கான்செப்டில் ஒரே மாதிரியான டேட்டா செட்டப்ஸ் தான் வைக்க முடியும். ஆனால் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸும் வைக்க முடியாது. ஆனால் லிஸ்ட்டில் வந்து எல்லா விதமான டேட்டா டைப்ஸும் வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பூலியன் டைப் கூட வைக்கலாம். பூலியன் டைப்னு என்னது ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ட்ரூ வைக்கலாம். தென் ஃபால்ஸு எல்லா விதமாகவும் வைக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸிங் சொல்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்ட் மூலமாக தான் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஆப்பிள் இருக்குது 1 2 3 34.67 இருக்குது. தென் ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எப்படி ஆக்சஸ் பண்ணுறது இதுக்கு உள்ளே இருக்கிறத நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது இண்டெக்ஸிங் கான்செப்ட் வருது. இண்டெக்ஸிங் கான்செப்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு எலிமெண்ட்டுக்கும் ஒரு வேல்யூவை வச்சு அசைன் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிளுக்கு 0. இண்டெக்ஸிங் வந்து எப்போதுமே ஸ்டார்ட்ஸ் வித் 0 தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு ஆர்டராக கொடுத்துருப்பாங்க. ஆப்பிளுக்கு 0னா 1 2 3க்கு 1. ஸோ அது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம எப்படி இதை பிரிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பிரிண்ட் ஆஃப். ஸோ இதில் வந்து பிரிண்ட் தான் கொடுக்கணும். பிரிண்ட் ஆஃப் கொடுக்கக்கூடாது. பிரிண்ட் ஆஃப் கொடுத்தீங்கன்னா எரர் வரும். சி பிரிண்ட் ஆஃப் நம்ம கொடுத்துருக்க நேம் பார்த்தீங்கன்னா ஏ ஆஃப் 0 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். வாட் இஸ் ஏனா என்னதுன்னா வேரியபிள். இந்த லிஸ்ட்டோட வேரியபிள். இந்த லிஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணலாம்னா நிறைய எலிமெண்ட்ஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஸோ நான் இங்கே ஒரு சாம்பிளுக்காக 5 எலிமெண்ட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ ஏ ஆஃப் 0ன்னு என்னன்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இதில் என்ன இருக்குன்னா ஆப்பிள். ஸோ ஆப்பிள் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ ஆப்பிள். ஸோ ஒரு ஆர்டருக்காக நான் இன்னொரு செக் பண்ணுறேன். ஏ ஆஃப் 1 கொடுத்தேன்னா 1 2 3. அதே மாதிரி ஏ ஆஃப் 2 கொடுத்தேன்னா அதுக்கு அடுத்த எலிமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏ ஆஃப் 4 கொடுக்குறேன். ஏ ஆஃப் 4 கொடுத்தா நம்மளுக்கு ஃபால்ஸ்னு ஆன்சர் வரும். செக் பண்ணி பார்த்துடலாம். நம்மளுக்கு வந்து ஃபால்ஸ்னு சொல்லிட்டு ஆன்சர் வந்துடுச்சு. ஸோ இது எல்லாத்துக்குமே இண்டெக்ஸிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இண்டெக்ஸிங் இல்லைன்னா இதில் வந்து நம்ம வந்து எலிமெண்ட்ஸை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இந்த இண்டெக்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது. என்னென்னா பாசிட்டிவ் இண்டெக்ஸிங், நெகட்டிவ் இண்டெக்ஸிங் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ நல்லா புரிஞ்சுக்கிங்க. இதில் வந்து எல்லா விதமான டேட்டா டைப்ஸும் வைக்கலாம். ஸோ எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து லிஸ்ட்டோட இண்டெக்ஸிங்கை பற்றி நம்ம வந்து மெயினாக பார்க்கலாம். ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏ ஆஃப் நான் என்ன பண்ணுறேன் ஒரு பாசிட்டிவ் இண்டெக்ஸிங். நான் 0ல் ஆரம்பித்து 4 முடிக்கிறேன். ஸோ இதில் என்ன அர்த்தம்னா 0 to 4 நடுவில் நான் கோலன் யூஸ் பண்ணேன்னா 0ல் ஸ்டார்ட் பண்ணி 4க்கு முன்னாடி வரைக்கும் முடிங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ 0 வந்து என்னது ஆப்பிளில் ஸ்டார்ட் ஆகும். தென் என்னெல்லாம் பிரிண்ட் ஆக போகுதுன்னா ஆப்பிள், தென் 1 2 3 34.67 பிரிண்ட் ஆகும். தென் ட்ரூ பிரிண்ட் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4 கொடுத்தீங்கன்னா அந்த லாஸ்ட் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. ஸோ 4 - 1 என்னதுன்னா தேர்டு. ஸோ 0 to 3 வரைக்கும் தான் பிரிண்ட் ஆகும். லாஸ்ட் இண்டெக்ஸ் வந்து பிரிண்ட் ஆகாது. இது வந்து ஒரு ரூல். அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் லாஸ்ட் இண்டெக்ஸ் என்ன கொடுத்தாலும் அதனுடைய ப்ரீவியஸ் எலிமெண்ட்டோட நம்மளுக்கு ஸ்டாப் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம் ஆன்சரை. பாருங்கள் ஆப்பிள் 1 2 3 34.67 ட்ரூவோட ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து எனக்கு வந்து அடுத்த எலிமெண்ட் ஃபால்ஸும் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணலாம் 0 to 5ன்னு கொடுத்துடலாம். 0 to 5 கொடுத்தீங்கன்னா 0 to 4ஓட ஸ்டாப் ஆயிரும். 5 - 1 4ஓட. இதான் லாஜிக்கு. இந்த லாஜிக்கை மட்டும் மைண்டில் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் லிஸ்ட்டுமே நம்மளுக்கு டிஸ்பிளே ஆக போகுது. இதுக்கு பேர் தான் பாசிட்டிவ் இண்டெக்ஸிங். தென் இந்த கான்செப்ட்டுக்கு பேர் வந்து பாசிட்டிவ் இண்டெக்ஸிங்கில் ரேஞ்ச் ஆஃப் இண்டெக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நெகட்டிவ் இண்டெக்ஸிங்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஒரு சாம்பிள் காட்டுறேன். ஸோ ஏ ஆஃப் -1. ஸோ நெகட்டிவ் இண்டெக்ஸிங் பொறுத்த வரைக்கும் இது ரிவர்ஸ்லேருந்து ஆரம்பிக்கும். ஸோ ஏ ஆஃப் 0னா பாசிட்டிவ் இண்டெக்ஸிங் ஆப்பிள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது மாதிரி. ஏ ஆஃப் -1னா
லாஸ்ட்லேருந்து இட் மீன்ஸ் பேக்வேர்ட்லேருந்து ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபால்ஸ்லேருந்து ஆரம்பிக்கும். லெட் சி நம்மளுக்கு ஆன்சர் என்ன வந்துச்சு, ஃபால்ஸ். ஸோ ஏ ஆஃப் -1னா ஃபால்ஸ்னு வரப்போகுது. தென் ஏ ஆஃப் -2னா நம்மளுக்கு ட்ரூன்னு டிஸ்பிளே ஆகும். ஸோ திஸ் இஸ் வாட் நெகட்டிவ் இண்டெக்ஸிங். ஸோ ரிவர்ஸ்லேருந்து வந்துச்சுன்னா அது வந்து நெகட்டிவ் இண்டெக்ஸிங். இந்த நெகட்டிவ் இண்டெக்ஸிங்லேயே நம்ம என்ன பண்ணலாம்னா ரேஞ்ச் ஆஃப் இண்டெக்ஸஸ் ஃபாலோ பண்ணலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு கேல்குலேஷன் தான். ஃபால்ஸுக்கு வந்து -1, ட்ரூக்கு -2, 34.67க்கு -3 அண்ட் 123க்கு -4 அண்ட் ஆப்பிளுக்கு -5. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸோ மைனஸு அது 5ஆக இருக்கா, ஸோ நான் என்ன பண்ணுறேன் -5 கொடுத்துட்டு கோலன். இப்போது நான் -1 கொடுத்துட்றேன். ஸோ -5 to -1னா நம்மளுக்கு ஃபால்ஸ் வந்து ஆன்சர் டிஸ்பிளே ஆகாது. -1 வந்து இதில் வந்து ஃபால்ஸு. ஆனால் லாஸ்ட் இண்டெக்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், லாஸ்ட் இண்டெக்ஸு -1 கொடுக்கும்போது நம்மளுக்கு -1 -2 ஆயிரும். தென் ட்ரூலேருந்து தான் நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். see the answer. ஸோ ஆப்பிள் 1 2 3 34.67 தென் ட்ரூ, இப்படி தான் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆக போகுது. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து ரேஞ்ச் ஆஃப் இண்டெக்ஸஸ். ஸோ இந்த ரேஞ்ச் ஆஃப் இண்டெக்ஸஸை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ்லேயும் இருக்குது, நெகட்டிவ்லேயும் இருக்குது. ஸோ இதுதான் லிஸ்ட்டு. இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் வாட் த கான்செப்ட். ஸோ இந்த பர்பஸ்க்காக தான் டேட்டா டைப்ஸுக்கு வந்து ஒரு இதுக்கும் ப்ராக்கெட்ஸ் வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம வந்து இப்போ லிஸ்ட்டை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ லிஸ்ட்டில் இருந்து இதுக்கப்புறம் வந்து நிறைய மெத்தட்ஸ் வரப்போகுது. அது நம்ம வந்து அப்கமிங் செஷன்ஸில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் டியூப்பிள்ஸ்னு ஒரு டேட்டா டைப் இருக்குது, நிறைய டேட்டா டைப்ஸ் இருக்குது. எல்லாமே ப்ராக்கெட்ஸை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறாங்க. அது எல்லாமே நம்ம வந்து அப்கமிங் செஷன்ஸில் பார்க்கலாம். கைஸ், உங்களுக்கு இந்த டாப்பிக்கில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் ஏதாவது புது டாபிக் வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் வந்து ஹேண்டில் பண்ணுறேன். ஓகே, ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் and press the bell icon for regular updates. Thank you very much for watching.